சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இங்கே பாருங்கள், மீன் தலை போட்டு மீன் குழம்பு வச்சா யாருக்கெல்லாம் பிடிக்கும். இது நம்ம மரத்தில் காய்ச்ச மாங்காய், குண்டு மாங்காய் போட்டு மீன் தலையெல்லாம் போட்டு குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா குழம்பு. மீன் தலையெல்லாம் போட்டு மீன் குழம்பு சூப்பராக. அப்புறம் அப்படியே வாங்க, இப்போ வந்து மீன் ஃப்ரை ரவுண்டு ரவுண்டாக எப்படி சூப்பராக இருக்கா மீன். இது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊளி மீன் மீன் பொரிச்சு அப்படி சூப்பராக இருக்கா. வெட்டி போட்டியா? இங்கே பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை, ஊளி மீன். இந்த மீனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஊளி. யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள். அப்புறம் வாங்க சாப்பிட. கொஞ்சம் மீன் மட்டும்தான் பொரிச்சிருக்கோம், மீதி மீன் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான். ஏன்னா தம்பி பாப்பா வந்து அப்பப்போ சூடாக பொரித்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு பீஸு அவ்வளோதான், சரிங்களா. அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் அப்புறம் நம்ம வீட்டில் புழுவாக சாதம். இங்கே வருங்க, சூப்பராக இருக்குங்களா. புழுவாக சாதம். வாங்க வந்து பாப்பா குட்டிக்கு சாப்பாடு போட்டுடலாம். அதோட பாப்பா குட்டிக்கு 2 பீஸ் மீன், ஓகேவா. அப்புறம் முயல் வச்ச மாங்காய் போட்ட மீன் குழம்பு அங்கே போட்டுமா. பாப்பா வந்து தலை சாப்பிடாது, தலையெல்லாம் சாப்பிடாது. அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து மாங்காவும் குழம்பும் அவ்வளோங்க. வாங்க சாப்பிட்லாம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் மேலே இருக்க பெல்லை அப்படியே கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே மேயர் சொன்னாங்களே. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இந்த மாதிரி தலையும் வால் மட்டும் போட்டு யாரெல்லாம் குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே வாங்க, தலையும் வால் மட்டும் போட்டு யாரெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே வாங்க சாப்பிட்லாம்.